நம்ம இப்போ பார்க்க போகிறது சுழற்சி விகிதங்கள் தான் பார்க்குறோம். சுழற்சி விகிதங்கள் எதுக்காக கணக்கு போடணும் அப்படின்னா, விற்பனை தொகையை உருவாக்குவதற்கு, விற்பனையை நம்ம உருவாக்குவதற்கு இந்த நிறுவனத்தோட சொத்துக்களும் அல்லது பிற இனங்களும் எவ்வளோ திறமையாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு கண்டறியறதுக்காக தான் இந்த சுழற்சி வீதங்கள். இந்த சுழற்சி வீதங்களை நம்ம எப்பயுமே ஒரு இனத்தை இன்னொரு இனத்தோட கம்பேர் பண்ணுவோம் இல்லையாமா. ஸோ அதனோட கம்பேர் பண்ணும்போது இது எத்தனை மடங்கு சுழற்சி வேகமாக இருக்குது அல்லது இதனோட சுழற்சி எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு தான் இந்த விகிதங்கள் நம்ம கணக்கு போடணும். இதில் மொத்தம் சுழற்சி விகிதங்களில் 4 இருக்குது. ஒன்று சரக்கிருப்பு சுழற்சி வீதம், 2வது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி வீதம், 3வது கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி வீதம், 4வது நிலைச்சொத்து சுழற்சி விகிதம். இது எல்லாமே 1 by 1 பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 8 பாருங்கம்மா. இந்த கணக்கில் நமக்கு சரக்கிருப்பு சுழற்சி வீதமும் சரக்கிருப்பு மாற்றுக்காலம் மாதங்களில் கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. மாதங்களிலும் கணக்கிடணும், நாட்களிலும் கணக்கிடணும். இங்கே கேள்வியில் என்ன இருக்குது? மாதங்கள். ஸோ மாதங்களில் இப்போ கணக்கிட போகிறோம். கேள்விக்குள்ளே பாருங்கள், விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படிங்கிறது விற்பனை தொகை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொடக்க சரக்கிருப்பு இருக்குது, இறுதி சரக்கிருப்பு இருக்குது, கொள்முதல் இருக்குது, உள்தூக்கு கூலி இருக்குது. இப்போ நமக்கு சரக்கிருப்பு சுழற்சி வீதத்துக்கான ஃபார்முலா என்ன வேணும்? விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை வேணும். விற்பனை தேவையில்லை, என்ன வேணும்? அடக்க விலை வேணும். இந்த அடக்க விலை அப்படின்னாவே நீங்கள் 11th படித்து இந்த வியாபார கணக்கை ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. வியாபார கணக்கில் எதெல்லாம் பற்றில் போடுவோம்? தொடக்க சரக்கிருப்பு பற்று பக்கம் போடுவோம், கொள்முதல் பற்று பக்கம் போடுவோம், உள்தூக்கு கூலி பற்று பக்கம் போடுவோம், இறுதி சரக்கிருப்பு வரவு பக்கம் போடுவோம். அப்போ தொடக்க சரக்கிருப்பு பற்று, இறுதி சரக்கிருப்பு வரவு, கொள்முதல் பற்று, உள்தூக்கு கூலி பற்று. இந்த பற்றில் வர்றது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டு வரவில் வர இறுதி சரக்கிருப்பை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடக்க விலை கிடைக்கும். விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை டைரெக்டாக கணக்கில் இல்லை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? வியாபார கணக்கில் பற்றில் வரதெல்லாம் கூட்டிட்டு வரவில் வரதை கழிச்சிடுங்க. ஸோ இங்கே எது பற்று? 40,000 பற்று, 90,000 பற்று, 10,000. ஸோ 40, 90, 10. அதில் இறுதி சரக்கிருப்பு 20,000 மட்டும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ இந்த 3ஐயும் கூட்டி வந்த விட 1,40,000. 1,40,000 20,000 கழிச்சிங்கன்னா 1,20,000. சராசரி சரக்கிருப்பு வேணும் இல்லைம்மா. சராசரி சரக்கிருப்புக்கு நமக்கு எத்தனை இருக்குது? இங்கே 2 சரக்கிருப்பு இருக்குது. அப்போ 2 சரக்கிருப்பையும் 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ 40 + 20 டோட்டல் எவ்வளோ? 60,000. 60,000 2ஆல் வகுக்கணும். 60ல் பாதி 30,000 என்ன சரக்கிருப்பு? சராசரி சரக்கிருப்பு. அப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலையும் கண்டுபிடிச்சிட்டோம், சராசரி சரக்கிருப்பும் கண்டுபிடிச்சோம். இந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப்பு இதுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கண்டுபிடிச்ச 1,20,000 மேலே போடணும், சராசரி சரக்கிருப்பு 30,000 கீழே போடணும். போடும்போது இந்த 4 0க்கு இந்த 4 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். 4 12 4 மடங்கு. இன்னொன்று, இந்த கணக்கு நீங்கள் பார்க்கும்போது இப்போ மற்ற கணக்கெல்லாம் வைக்கும்போது நமக்கு புள்ளியெல்லாம் வரும்லம்மா. ஆனால் மேக்ஸிமம் சுழற்சி விகிதங்கள் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் முழு நம்பராக தான் வரும். 4 மடங்கு, 5 மடங்கு, 6 மடங்கு அப்படி தான் நமக்கு வரும். புள்ளியில் வராது. அப்படி வந்துனாவே நீங்கள் போட்ட கணக்கு தப்புன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடலாம். இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துடணும். அடுத்தது கேள்வியில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? சரக்கிருப்பு மாற்று காலத்தை மாதங்களில் கணக்கு போட சொல்கிறாங்க. அப்போ இது 2வது ஃபார்முலாக்கான ஃபார்முலா. சரக்கிருப்பு மாற்றுக்கள்னா இவங்க மாதம் கேட்டாங்கன்னா ஒரு ஆண்டில் உள்ள மாதங்களை மேலே போடுங்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் 4 மடங்கு கீழே போடணும். இந்த ஆன்சர் 4 மடங்குங்கிறது என்னது? சரக்கிருப்பு சுழற்சி வீதம். அதுதான் இங்கே கீழே கொண்டு வந்துடணும். அப்போ ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள் எத்தனைமா? 12. நீங்கள் கண்டுபிடிச்ச சரக்கிருப்பு சுழற்சி வீதத்தோட ஆன்சர் 4. ஸோ 4ஆல் வகுத்தோம்னா 4 3 12. இங்கே மாதங்களில் கேட்டதுனால ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மாதங்கள் எழுதணும். இங்கே சுழற்சி வீதங்கள் எல்லாமே ஆன்சர் மடங்கில் எழுதணும். இதை நீங்கள் மாற்றி எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு 1/2 மார்க் அவங்க பிடிச்சிருவாங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 9மா. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படின்னா இது விற்பனை தொகைன்னு அர்த்தம். 9,60,000. அந்த கணக்காண்டின் இறுதியில் வியாபாரத்தில் கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,00,000 கொடுத்துருக்காங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அமௌண்ட்டு 60,000. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட் அமௌண்ட், 2வது இருக்கிறது 2வது அமௌண்ட்டு. இதில் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி வீதம் மற்றும் கடன் வசூலிப்பு காலம் மாதங்களில் கணக்கிடவும். இப்போ கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி வீதம் நம்பர் 1 அதை கண்டுபிடிக்கணும். கடன் வசூலிப்பு காலம் நம்பர் 2 அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இறுதி மட்டும்தான் கொடுத்துருக்கணும்ல, இந்த 2ஐயும் கூட்டினா மட்டும் போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி வீதம் ஃபார்முலா இங்கே கேள்வியில் இருக்கிறது ஃபஸ்ட் லைன் அப்படி வந்துடும். ஃபார்முலா மனப்பாடமே பண்ண வேணாம், கேள்வியை வச்சு ஞாபகம் வச்சு பழங்க. அப்போ கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மேலே வரணும். கேள்வி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? அதே கேள்வி கீழே வரணும். கேள்வி என்ன? கணக்குகள் மூலம் பெற வேண்டியவையும் சுழற்சி வீதத்துக்கு பதிலாக இந்த இடத்துல சராசரி. அப்போது ஆன்சர் என்னம்மா? ஃபார்முலாவுக்கு
கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படி எழுதுகிறோம். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களின் சுழற்சி விதத்துக்கு பதிலாக இங்கே சராசரி எழுதுகிறோம். இப்போ கடன் விற்பனை அமௌண்ட் எவ்வளோ? 9,60,000. பெற வேண்டியவர்களின் சராசரி நமக்கு இறுதி மட்டும் இருக்கிறனால 2 கூட்டிக்கோங்க. அப்போ சராசரிக்கு 1,00,000 + 60,000 1,60,000 அது ஒரு பாக்ஸ் போடுங்க. இந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப்பு இதுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. 9,60,000 மேலே போடுறோம், கண்டுபிடிச்சி 1,60,000 கீழே போடுறோம். 4 0க்கு 4 0 கேன்சல் பண்ணுறீங்க. 6 16 96 6 மடங்கு. அடுத்தது கடன் வசூலிப்பு காலம். கடன் வசூலிப்பு காலம்னா என்னது? ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள். ஏன்னா இவங்க கேட்குறது மாதங்களில் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஆண்டில் உள்ள மாதங்களை மேலே போடணும். இங்கே என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களின் சுழற்சி விகிதம் தான் கண்டுபிடிச்சோம். அதுதான் அந்த விடை தான் நம்ம இங்கே எடுத்து போட போகிறோம். ஸோ இந்த கேள்வி ஃபார்முலாக்கான கேள்வியை அப்படி இங்கே எழுதுகிறோம். அப்போ ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள் எத்தனை? 12. நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? 6. அப்போ 6ஆல் அடிச்சுனா 1 6 6 2 6 12. இது ஆன்சர் மாதங்களில் வரணும் அப்படிங்கிறனால 2 மாதங்கள். அடுத்தது எடுத்துக்காட்டு 10மா. கல்பனா நிறுவனத்தின் பின்வரும் தகவலிலிருந்து கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதமும் சராசரி கடன் செலுத்தும் காலமும் நாட்களில் கேட்குறாங்க. இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு கடன் கொள்முதல் இருக்குது. 1/4/2018 கடன் ஈந்தோர், 31/3/2019 கடன் ஈந்தோர். அப்போ இது தொடக்க கடன் ஈந்தோர், இறுதி கடன் ஈந்தோர். தொடக்க செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு, இறுதி செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு. இப்போ நமக்கு 4 தகவலுமே இருக்குது. ஆனால் இந்த கணக்கில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? வெறும் கடனாளிகள் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இறுதி மட்டும் கொடுத்ததுனால நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிட்டீங்க? கூட்டினா மட்டும் போதும்னு சொன்னேன். ஆனால் இங்கே 2லேயுமே தொடக்கமும் இருக்குது, 2லேயுமே இறுதியும் இருக்குது. எப்படி போகணும்னு பார்த்துடலாம். அப்போ இப்போ ஃபார்முலா பாருங்கம்மா. கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். செலுத்தணும் அப்படின்னு என்னது? வாங்கினா தான் செலுத்தணும். அப்போ மேலே என்ன வரணும்? விற்பனை வரக்கூடாது. கடன் கொள்முதல். ஸோ கடன் கொள்முதல் மேலே போடணும். கேள்வியில் இருக்கிற ஃபார்முலாவுக்கு அப்படியே கீழே வந்துடணும். கடன் கொள்முதல் பை கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி வீதத்துக்கு பதிலாக கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் இல்லைங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2த்துக்குமே தொடக்கம் கொடுத்துருக்காங்க, 2த்துக்குமே இறுதி. அப்போ ஃபஸ்ட்டு 2 தொடக்கத்தையும் எடுத்துக்கோங்க. 20,000 4,000ங்கிறது தொடக்கம், 10,000 6,000ங்கிறது இறுதி. ஸோ 4ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஏன்னா ஐட்டம் நமக்கு 2 தான், ஆனால் தொகை 4 இருக்கும். நீங்கள் தவறாக 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுத்துடக்கூடாது. 4ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இந்த மாதிரி தொடக்கத்தை தனியாக பிரித்து போடணும், இறுதியை தனியாக பிரித்து போட தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை தெரியல அப்படின்னா 4 அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணி நான் 2ஆல் வகுக்கணுங்கிறது மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 4ஐயும் கூட்டினீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோமா வருது? 40,000. 40,000 பை 2. 2ன்னா நமக்கு பாதி. ஸோ 40ல் பாதி 20,000. 20,000 கண்டுபிடிச்சாச்சு. கடன் கொள்முதல் கேள்வியிலேயே கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப் இதுக்கப்புறம் கொண்டு வந்துடுங்க. 1,00,000 கடன் கொள்முதல். நீங்கள் கண்டுபிடிச்ச சராசரி 20,000 அடிக்கும்போது இந்த 4 0க்கு இந்த 4 0 போயிடும். 1 2 2 I 2 10. ஃப்ராக்ஷனில் வரவே வராது, 5 மடங்கு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? கடன் செலுத்தும் காலம் நாட்களில் கேட்குறாங்க. அப்போ அங்கே போடும்போது ஒரு மாதம்னா ஒரு ஆண்டில் உள்ள மாதங்களை போட்டோம். இங்கே நாட்கள்னால் ஒரு ஆண்டில் உள்ள நாட்களை மேலே போடணும். இந்த கேள்வியில் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்மா? லீப் இயர் விட்டுருங்க. அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக 365 நாள் போட்டுக்கோம். 366 வேண்டாம். 365 நாட்கள் பை இங்கே என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ அது கீழே கொண்டு வாங்க. 5 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 5 35. 36ல் 35 போச்சுன்னா 1 இந்த 5ஓட செஞ்சால் 15,000. அப்போ 3 5 15. அப்போ நாட்களில் கேட்டால் ஆன்சரையும் நீங்கள் என்ன பண்ணணும்? நாட்களில் கொண்டு வந்துடணும். இப்போ ஆன்சர் என்னமா? 73 நாட்கள். எடுத்துக்காட்டு 11மா. ஆஷிகா நிறுவனத்தோட நிலை சொத்துக்கள் சுழற்சி வீதத்தை கண்டறிய சொல்கிறாங்க. இப்போ நிலை சொத்துக்கள் சுழற்சி வீதத்துக்கு நமக்கு ஃபார்முலா பாருங்கள். விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மேலே போகணும், சராசரி நிலை சொத்து கீழே வரணும். இங்கே நமக்கு கேள்வியில் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 60 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதுதான் அப்படியே. அடுத்தது இறுதியில் மட்டும்தான் நிலை சொத்து கொடுத்துருக்காங்க. தொடக்கம் இறுதி 2 கொடுத்தா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஆனால் இங்கே நமக்கு நிலை சொத்து இறுதி மட்டும் இருந்தால் அப்படியே போட்டுக்கணும். அப்போ இது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிறது அப்படியே ஃபார்முலாவாக எழுதிக்கோங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மேலே போடுங்க, கேள்வியை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ நிலை சொத்து அப்படின்னா நிலை சொத்துக்களோட சராசரி. ஸோ
சராசரி நிலை சொத்துக்கள். விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 60 லட்சத்தை மேலே போடுங்க, சராசரி நிலை சொத்து 6 லட்சத்தை கீழே போடுங்க. கீழே போட்டிங்கன்னா இந்த 5 சைஃபருக்கு 5 சைஃபர் அடைஞ்சிரும். கீழே இருக்கிற நம்பரோட ஒரு 0 சேர்ந்துருதுன்னா அது 10 மடங்கு. 6 10 60. ஸோ 10 மடங்கு. இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டட் 5 மார்க்கு. இப்போ நம்ம முன்னாடி சின்ன சின்ன கணக்காக தனித்தனியாக பார்த்தது எல்லாம் சேர்ந்து ஒரே கணக்காக பார்க்க போகிறோம். அதில் வந்து கடன் வசூலிப்பு காலம், சரக்கிருப்பு மாற்றுக்காலம் அப்படியெல்லாம் நம்ம கணக்கு போட்டோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி இல்லாமல் மெயினாக அந்த 4 ஃபார்முலா மட்டும் சுழற்சி வீதத்தில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 4 ஃபார்முலா சொன்னேன்ல, அதுக்குரிய கணக்கு மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். கீழே எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்க, விற்பனை கொடுத்துருக்காங்க. விற்பனை மூலம் பேச்சு வருவாய்னா என்ன அர்த்தம், விற்பனைன்னு அர்த்தம். 10,50,000 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் கொள்முதல் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு 4,50,000 இருக்குது. அடுத்தது விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலைனா அடக்க விலை அண்டர்லைன் பண்ணுங்க, அதில் 6 லட்சம் இருக்குது. இப்போது விற்பனை கொள்முதலை கடன் நடவடிக்கைகளாக கருதவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் கடன் விற்பனையும் கடன் கொள்முதல் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வேணும், சரக்கிருப்பு சுழற்சி வீதம். அதுக்கான இங்கே ஃபார்முலா இங்கே கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ சரக்கிருப்பு சுழற்சி வீதத்துக்கான ஃபார்முலா இங்கே கொடுக்கலாமா, நீங்கள் அந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை பை சராசரி சரக்கிருப்பு தான் அதுக்கான ஃபார்முலா. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை இங்கே எங்கே இருக்குது, கூடுதல் தகவலில் நம்மளுக்கு 3ஆவதாக இருக்குது. ஸோ கடைசியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது கடைசி ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கணுன்றதை கொஞ்சம் மைண்டில் பதிய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இங்கே இருக்குது, இங்கே விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலைங்கிறது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்குவாங்கன்னா இந்த அமௌண்ட் எடுக்கணுமா அல்லது இந்த அமௌண்ட் எடுக்கணுமா கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு கடைசியாக இருக்கிறது எடுங்க, கடைசி ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த கணக்கை போடுங்க. அப்போ நமக்கு வந்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை எவ்வளோமா இருக்குது, 6 லட்சம். அந்த 6 லட்சத்தை மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், சராசரி சரக்கிருப்பு. இது எல்லாத்துக்கும் சராசரி கண்டுபிடிக்கணும். ஏன்னா தொடக்கம் இருக்குது, இறுதி இருக்குது. இது எல்லாமே 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா சராசரி சரக்கிருப்பு. அப்போ 1,40,000 ப்ளஸ் 1 லட்சம், 2ஐயும் கூட்டினா 2,40,000. 2,40,000 2ஆல் வகுக்கணும்னா பாதி. 2,40,000 பாதி 1,20,000. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 6 லட்சத்தை மேலே போடணும், சராசரி சரக்கிருப்பு 1,20,000 கீழே போடணும். இப்போது இந்த 4 சைஃபருக்கு இந்த 4 சைஃபர் கேன்சல் பண்ணிடுங்க. 12 60. நான் ஏற்கனவே சொன்னேன் மடங்கு அப்படின்னா புள்ளியில் வரவே வராது, முழு எண்ணாக தான் வரும். அப்போ 5 மடங்கு. அடுத்த 2வது மெயின் ஃபார்முலா என்னமா, கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். இன்னொன்று தேர்ட் என்ன, கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். இந்த 2 ஃபார்முலாவில் நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கன்னா, கடன் விற்பனை இந்த இடத்துல போடணுமா கடன் கொள்முதல் போடணுமா, இங்கே எழுதும்போது கடன் கொள்முதலை போடணுமா விற்பனை போடணுமா, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பெறணும் அப்படின்னா வித்திருந்தாதான், கடனாக வித்திருந்தா பெறணும், கடனாக வாங்கியிருந்தால் செலுத்தணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா தப்பு வராது. கடனாக வித்திருந்தால் தான் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவை இருக்கும். கடனாக வாங்கி இருந்தோம்னா தான், கொள்முதல்னா வாங்குறது, வாங்கி இருந்தால் தான் செலுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வியில் இருக்கிறது அப்படியே கீழே வந்து சராசரின்னு வரணும், இங்கேயும் கேள்வியில் இருக்கிறது அப்படியே வந்து சராசரின்னு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம கடன் விற்பனை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, 10,50,000. ஸோ 10,50,000 மேலே போடுங்க. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களின் சராசரி அப்படின்னா இந்த 80,000 ப்ளஸ் 60,000 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. 8 6 14. அப்போ 1,40,000 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 70,000. இதை வந்து நீங்கள் ஃபார்முலா எழுதி தான் எழுதணும். நம்ம வாய் கணக்கு போட்டுருவோமா, ஆனால் அங்கே உங்களுக்கு மார்க் வராது. இந்த கணக்கை போடும்போது நமக்கு டைம் நிறையவே எடுக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மெயின் ஃபார்முலா இருக்குது. அந்த மெயின் ஃபார்முலாவுக்கு தேவையான தகவலை கண்டுபிடிக்கிறதுக்கும் மறுபடியும் ஃபார்முலா எழுதி போடுறதுனால கண்டிப்பாக டைம் நிறைய எடுக்கும். அதனால் இந்த மாதிரி கணக்கை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போடணும் எழுதணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கணக்கு ஓகே தான். கொஞ்சம் ஸ்லோவாக போடுறவங்க வந்து அப்புறம் நிறைய 2-3 கணக்கை நீங்கள் அட்டன் பண்ணாமே வர மாதிரி ஆகிடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே எவ்வளோ, 1,40,000 பாதி எவ்வளோமா 70,000. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். கடன் விற்பனை எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 10,50,000 அப்படியே கேள்வியில் இருக்குது. கடன் விற்பனை மூலம் பெற வேண்டியவர்களின் சராசரி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 70,000. ஸோ இந்த 4 சைஃபருக்கு 4 சைஃபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. 7 15 105. ஸோ 15 மடங்கு. 3வது கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவர்களின் சுழற்சி வீதம். செலுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்னு பேர், நிகர கடன் கொள்முதல். மேலே எழுதிக்கோங்க, கேள்வியில் இருக்கிறத அப்படியே சராசரின்னு போடுறோம். அப்போ கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவர்களின் சுழற்சிக்கு பதிலாக இங்கே கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவர்களின் சராசரி.
கடன் கொள்முதல் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேள்வியில் 4,50,000. ஸோ 4,50,000 இங்கே அப்படியே போடுங்க. செலுத்த வேண்டியவைகளின் சராசரி அப்படின்னா இதுக்குரிய தகவலை கூட்டிக்கோங்க. அப்போ 40,000 + 50,000 4 5 9. ஸோ 90,000. 90,000 பாதி எவ்வளோமா 45,000. இந்த 45,000 எங்கே கண்டுபிடிச்சதை கீழே போடணும். ஏன்னா சராசரிங்கிறது ரெண்டையும் கூட்டி 2 அளவுக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதியாகணும். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் தொடக்க இருப்பு கூட்டல் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் இறுதி இருப்பு ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி ஃபார்முலா எழுதலை அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க்கு வராது. ஸோ இப்போ அப்ளை பண்ணுற ஸ்டெப்பு இதுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. 4,50,000 / 45,000. இந்த 3 சைஃபருக்கு 3 சைஃபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கிற அமௌண்ட்டோட இன்னொரு 0 சேர்ந்துருந்தது அப்படின்னா அது 10 மடங்கு. இங்கே 45 இருக்குது. இந்த 45ஓட ஒரு 0 சேர்ந்தா என்ன ஆகிடும் 450. இந்த மாதிரி எந்த எண்ணோட ஒரு 0 சேர்ந்துருந்தாலும் வகுக்க தெரியலனாலும் பெருக்க தெரியலினாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 10 மடங்குன்னு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இன்னொன்று நீங்கள் ஒவ்வொன்றா ஃபார்முலா பாருங்கள். சரக்கிருப்பு ஃபஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவி செகண்டு, கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவினா அது தேர்டு, நிலைச்சொத்து சராசரிங்கிறது 4வது. ஸோ ஃபார்முலாவுக்கு நீங்கள் எடுக்கும்போதும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட் அமௌண்ட் 2 எடுத்துக்கோங்க. செகண்ட் ஃபார்முலாவுக்கு இந்த செகண்ட் அமௌண்ட்டை 80 60 அதை 2வது ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கோங்க. தேர்ட் இதுக்கு 40 + 50 அதை வந்து தேர்ட் ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கோங்க. 4வதாக இருக்கிறத ஃபோர்த் ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கணும்னு இப்படியும் கொஞ்சம் கணக்குகளை ஃபார்முலா வாரியாக மனப்பாடம் பண்ணாமல் இப்படி கொஸ்டின் இப்படி வந்தால் இப்படி போடணுங்கிறத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கணக்கு எங்கேயுமே தப்பு வராது. அடுத்து 4th ஒன்மா நிலை சொத்துக்களோட சுழற்சி விகிதம். ஃபார்முலா என்ன வேணும்? விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பை சராசரி நிலை சொத்துக்கள். மூலம் பெற்ற வருவாய்ங்கிறது எங்கேமா இருக்குது? நமக்கு கூடுதல் தகவலில் ஃபஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் கடைசியாக இருக்கிற தகவலை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு கொண்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற தகவலை கடைசி ஃபார்முலா கொண்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ விற்பனை மூலம் பெற்ற வருவாயை மேலே போடணும், சராசரி நிலை சொத்தை கீழே போடணும். விற்பனை மூலம் பெற்று வருவாய் 10,50,000 அப்படியே இருக்குது, டைரெக்டாக போட்டுக்கோங்க. சராசரி நிலை சொத்துனா நமக்கு டேபிளில் 2 அமௌண்ட் இருக்குது. 5,50,000 ஒன்று, 5 லட்சம் ஒன்று. 4வது இருக்கிறது 4வது ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணணும் 2ஆல் வகுத்தா சராசரி நிலை சொத்து கிடைக்கும். அப்போ 5 லட்சம் + 5,50,000 எவ்வளோ? 10,50,000. அப்போ 10,50,000 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2ஆக பிரிக்கிறோம். இப்போ 10ல் பாதி 5, 50ல் பாதி 25. அப்போ எவ்வளோமா 5,25,000 என்ன சொத்துக்கள்? சராசரி நிலை சொத்துக்கள். இந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப்பு இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. விற்பனை மூலம் பெற்று வருவாய் 10,50,000 மேலே போடுறோம். சராசரி நிலை சொத்தான கண்டுபிடிச்ச தொகை 5,25,000 கீழே போடுறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 3 சைஃபருக்கு இந்த 3 சைஃபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. 2 500 1000, 2 25 50. அப்போ எவ்வளோ? 1050. 2 500 1000. மொத்தம் இங்கே எவ்வளோ இருக்குது? 1050 இருக்கா? ஸோ 2 500 1000, 2 25 50. அப்போ 1000 + 50 1050. அப்போ எத்தனை மடங்குமா? 2 மடங்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஃபார்முலாவுக்கு நம்ம அந்த கூடுதல் தகவலில் இருக்க ஃபஸ்ட் அமௌண்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த கணக்கு நம்ம ஈஸியாக மார்க் வாங்க முடியும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.